ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வச்சு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை எவ்வளோ நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவ்வளோ சத்து இருக்குது முருங்கைக்கீரையில். வாரத்தில் ஒரு முறை நம்ம முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி கீரை இப்போ இட்லி பொடியெலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதை கடலைப்பருப்பு நம்ம நல்லா வெறுஞ்சட்டியில் தான், எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறுஞ்சட்டியில் வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ரொம்ப கரிஞ்சிடாத அளவுக்கு பார்த்து கவனமாக ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 100லேருந்து 125 கிராம் இருக்கும். 1/4 கிலோவில் பாதி அளவு எடுத்துக்குவேன். எப்போவுமே அப்படி தான் நான் போடுறது. அதையும் வறுத்து எடுத்துகிட்டு தோல் உளுந்து வாங்கியிருக்கேன். உடச்ச தோல் உளுந்து வாங்கியிருக்கேன். தோல் உளுந்து நான் 1/2 கிலோ தோல் உளுந்தை நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நம்ம பொறுமையாக வறுக்கணும். நம்ம இப்போ ரொம்ப ஸ்பீடில் வச்சோம்னா நம்மளுக்கு கரிஞ்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வறுத்தெடுக்கணும். உளுந்து அவ்வளோ நல்லதுங்க. இடுப்பு கடுப்புக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு உளுந்தில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் உளுந்து, அதுவும் இந்த கருப்பு உளுந்தில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் இந்த கருப்பு உளுந்து போட்டு செய்யுங்க. இட்லி பொடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து இதெல்லாம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது 3 வறுத்து இப்போ ஒன்று சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை, ஒரு கட்டளவு முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன். சின்ன கட்டு தான். அதை நம்ம வாங்கி உருகிட்டு கழுவி ஈரம் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஈரத்தோடு போட்டு நம்ம இப்படி வெறுஞ்சட்டியில் வதக்கும் போது அது ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். அதனால் நம்ம ஈரம் துளி கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை உருகி எடுத்து அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்தோம்னா உடையிற அளவுக்கு வறுத்து எடுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அது வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கணும். கருப்பு எள்ளும் எவ்வளவு நல்லதுங்கிறது, பெண்களுக்கு அவ்வளவு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. இந்த மாதிரி லேசாக வெடித்து வரையில எடுத்துடணும். முருங்கைக்கீரை எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அடுத்து மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். பெருங்காயம் நான் எப்போவுமே கட்டி பெருங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவேன். கட்டி பெருங்காயம் தான் அவ்வளவு வாசமும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நல்லதும் கூட. அதனால் கட்டி பெருங்காயம் வாங்கி நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். அதில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி அதுக்கு பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து அதோட நம்ம மிளகாயும் சேர்த்துக்கணும். மிளகாய் நான் ஒரு 20லேருந்து 25 மிளகாய் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது, சின்ன மிளகாயும் கூட. அதனால் நான் போட்டிருக்கேன். அவ்வளவு நம்ம பருப்பு உழவு எடுத்துருக்கோம்ல, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அதையும் அந்த எண்ணெயிலே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். நம்ம இதை ஸ்பீடில் வச்சோம்னா புகை வீடே நெடி ஆயிரும். அதனால் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு தான் மாற்றி வச்சுட்டு நம்ம பொறுமையாக வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி தர்றது, முடி வளர்ச்சிக்கு, பெண்களுக்கு, கர்ப்பப்பைக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி, ஆற்றல் எல்லாமே கருவேப்பிலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதையும் போட்டு அதுவும் அப்படி தான் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி காய வச்சு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லது, பொடின்னு கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா வறுக்கவும் நம்மளுக்கு வரும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடியில் உப்பையும் போட்டு, உப்பில் ஈரத்தன்மை லேசாக இருந்தாலும் அதுக்காக கடைசியாக உப்பையும் போட்டுட்டு நம்ம அதையும் இதோடு சேர்த்துக்க வேண்டியதான். வறுத்து வச்சுருக்க பருப்போடு சேர்த்துறணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா நச்சுட்டு தோலோடு நச்சுட்டு அதையும் நான் இதில் வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டேன். நம்ம இதையும் கவனமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அவளுக்கு வறுக்கணும். லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா வறுத்து வந்துடும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம நல்லா காய விட்டுறணும். காய விட்டுட்டு நல்லா காஞ்சது, அதாவது ஹீட்டு போனதுக்கப்புறம், சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து
நம்ம நைஸாக எவ்வளோ தூரம் நைஸாக பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம். ரொம்ப நைஸாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. இட்லி பொடி கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் வேணால் போட்டு கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப நைஸாக அரைக்காது, அரைச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒவ்வொரு பேச்சாக அரைக்கும் போது ஒன்று ஒன்று இருக்கும்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பக்கம் மிளகாய் கூட இருக்கும், ஒரு பக்கம் பருப்பு கூட இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி. இதே குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுக்கு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முருங்கைக்கீரை அவ்வளவு நல்லது. இதே மெத்தடில் இதே இதில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சட்னி இல்லாத நேரம் இது யூஸ் ஆகும்.